தெரியாத 7 அற்புதமான அதிசயங்களை தன்னகத்தை கொண்டுள்ள திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதர் கோவில் தலவரலாறு தெரியுமா உங்களுக்கு? வாருங்கள் பார்க்கலாம். 108 திவ்ய ஸ்தலங்களில் முதன்மையான திவ்ய ஸ்தலம் பூலோகத்தின் வைகுண்டம். தென்னிந்தியாவிலேயே ஏன் ஆசியாவிலேயே மிக உயர்ந்த ராஜகோபுரம் உள்ள ஸ்தலம். கம்பர் இயற்றிய கம்பராமாயணம் உருவான இடம். இப்படி பல அற்புதங்களை தன்னகத்தே கொண்ட ஸ்தலம்தான் திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கநாதர் கோயில். பிரம்மநாதரின் தவத்தால் திருப்பார் கடலிலிருந்து சுயம்புவாக தோன்றியதுதான் ஸ்ரீரங்கநாதர் சிலை. முதலில் சூரிய பகவானாலும் பின்னர் அயோத்திக்கு எடுத்து வரப்பட்டு சூரியகுல மன்னர்களாலும் ஸ்ரீரங்கநாதருக்கு நித்திய பூஜை செய்யப்பட்டது. பின்னர் ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேகத்திற்கு வந்த விபீஷணருக்கு இந்த சிலையை ஸ்ரீராமர் பரிசாக கொடுத்தார். விபீஷணர் இலங்கைக்கு திரும்பும் போது வழியில் காவேரி கரையில் புஷ்பக விமானத்தை இறக்கி அங்கிருந்த ஆடு மேய்க்கும் சிறுவனிடம் கொடுத்து பத்திரமாக பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு தண்ணீர் குடிக்க சென்றார். திரும்ப வந்து பார்த்தபோது அந்த சிலை மண்ணில் இருந்தது. அந்த சிறுவனையும் காணோம். உடனே ஓடிச் சென்று அந்த சிலையை தூக்கினார் விபீஷணர். ஆனால் சிலையை நகர்த்த கூட முடியவில்லை. விபீஷணரின் தவிப்பை பார்த்த நாராயணன் தான் காவேரி கரையிலேயே இருக்க விரும்புவதாகவும் இலங்கையை நோக்கி சயனித்திருப்பதாகவும் அசரீரியாக சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறார். முதலில் தர்மவர்ம சோழனாலும் பின்னர் கிள்ளி சோழன் என்ற மன்னனாலும் ஸ்ரீரங்கநாதருக்கு பிரம்மாண்டமான கோயில் கட்டப்பட்டது. விடையே தெரியாத 7 அதிசயங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது இந்த கோயில். முதலாவதாக அசையும் கொடிமரம். கொடிமரம் கல்லாக இருந்தாலும் அது அசைந்து கொண்டிருக்கும் கோலத்திலேயே காட்சியளிக்கும். இரண்டாவது வளரும் நெற்குதிர்கள். இங்குள்ள நெற்கிடங்கானது எவ்வளவு நெல் கொட்டினாலும் அது விரிவடைந்து ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து கருவறையில் இருக்கும் ஸ்ரீரங்கநாதர் ஒளிரும் கண்களுடன் காட்சியளிக்கும் அதிசய கோலம். ஸ்ரீரங்கநாதர் அணிந்திருக்கும் கால் செருப்பானது தேய்ந்து கொண்டிருப்பதால் புதுப்பித்துக் கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து 5 குழி 3 வாசல். இந்த 5 குழிகளில் நம் 5 விரல்களை வைத்து சாய்ந்து பார்க்கும்போது பரமபத வாசல் மூடியிருந்தாலும் திறந்தது போல் இருக்கும். இந்த கோயிலில் உள்ள ராமானுஜர் உடலானது பல்லாயிரம் ஆண்டுகள் ஆனால் கூட அவர் உடலில் முடியும் நகங்களுமாக உயிரோட்டமாக காட்சி அளிப்பதை நாம் கண்கூட காணலாம். கோயிலில் காணப்படும் ரங்க விமானம் சுயம்புவாக தோன்றியதாம். அனைவரும் இந்த அதி அற்புதமான தலத்திற்கு சென்று திருவரங்கனின் அருள் பெற்று நலம் பெறுவீர்களாக என்று வேண்டி விடைபெறுகிறேன்.